ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மற்றும் ஒரு அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பரப்பு அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து வெள்ள நீரானது கொட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குமரியில் பெய்யும் தொடர் மழையால் அருவிகளில் வெள்ளமானது ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அருவியை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைத்து தீவிர கண்காணிப்பும் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் அந்த வெள்ள நீரானது ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து வெள்ளநீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அந்த சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. குமரியில் பெய்யும் தொடர் மழையால் அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. திருப்பரப்பு அருவியிலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சேகர். சேகர், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். குமரி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக இரவு பகலாக தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் கனமழை காரணமாக இங்குள்ள அணைகள் மட்டுமல்லாமல் ஆறுகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து வருகிறது. கோதை ஆற்றில் தண்ணீரின் வரத்து அதிகரித்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவியை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைத்து பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சேகர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.